இயல் 3 வந்து கலைவண்ணம். ஒரு வேண்டுகோள். கலைகள் மனிதர்களின் வாழ்வோடு இணைந்தே வளர்ந்திருக்கின்றன. ஒரு கலைஞன் தான் படைக்கும் ஒவ்வொன்றையும் அழகியலோடு படைப்பான். கலைப்படைப்பு அழகியலை மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது, அது மானுடத்தை பேச வேண்டும். இதனை கலைஞர்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர். அதனை அறிவோம்னு சொல்கிறாங்க. உள்ள போலாமா பாட்டுக்குள்ள? கலையுலக பிரம்மாக்களே, மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடத்தின் வேண்டுகோள். நீங்கள் சிற்பிகளாக பாறை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். பாறை உடைப்பவனோட சிலை வடிச்சிங்கன்னா வியர்வை நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உருவவார்ப்பெனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும். வயல்வெளி உழவனின் உருவவார்ப்பெனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும். அதில் ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். தாய்மையோட பூரிப்பை சித்திரமாக்கினா அவளோட முகப்பொலிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் கரிசன பாச உணர்வுகள். ஒரு சின்ன மழலை சித்திரமாக பால்மணம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். ஆல்ப்ஸ் மலை சிகரங்களா, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளா, அமேசான் காடுகளா, பனிப்படர் பள்ளத்தாக்குகளா, தொங்கும் அதிசய தோட்டங்களா, இயற்கையின் பிரமிப்பு எதுவும் கலைவடிவு கொள்ளலாம். எதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள், மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதில். கட்டாயம் மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை, அவன் கலவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. இதை எழுதியவர் தேனரசன். சொல்லும் பொருளும். பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள், நெடி அப்படின்னா நாற்றம், மழலைனா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி. பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள், நெடினா நாற்றம், மழலைனா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மேனினா உடல். பாடலோட பொருள். கலையுலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே, உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின் வேண்டுகோள். நீங்கள் பாறை உடைப்பவரின் சிலையை செதுக்கினால் அதில் வியர்வை நாற்றம் வீச வேண்டும். உழவனின் உருவ வார்ப்பாக இருந்தால் அதில் ஈரமண்ணின் மனம் வீச வேண்டும். தாயின் மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால் அவரின் முகத்தில் அன்பும் பாசமும் நிறைந்திருக்க வேண்டும். சிறு குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதன் உடலில் பால் மனம் கவழ வேண்டும். ஆல்ப்ஸ் மலை சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல் அலைகள், அமேசான் காடுகள், பனிப்படர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவையும் கலை வடிவம் பெறலாம். ஆனால் அதில் மானுட பண்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று, மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நூல்வழி. தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர். இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார். அங்கே கனவு அப்படிங்கிற இதழ் நடத்துகிறவர் பார்த்தோமா, அது சுப்ரபாரதி மணியன். இங்கே வானம்பாடி, குயில், தென்றல் இந்த இதழ்கள்லாம் இவர் கவிதை எழுதியிருக்காரு. இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இவரது கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்க கவிதை பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற இவரோட நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மதிப்பீடு. மயிலும் மானும் வனத்திற்கு வனப்பு தருகின்றன. வனப்புனா அழகு. மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். நெடினா நாற்றம். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வார்ப்பெனில். அடுத்ததான் கீரை பாத்தியும் குதிரையும். இரட்டுற மொழிதல். தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்று. இதனை சிலேடை என்றும் கூறுவர். அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. மனப்பாட பாட்டு. கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. இது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கா? இதை பொருளை படிச்சுட்டு இதை படித்தோன்னா புரிஞ்சிடும். மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர், மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாகி வைத்திருப்பர், வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். இது கீரை பாத்தியில். அடுத்து குதிரைனா வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும், கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த
இரட்டுறமொழிதல் கீரை பாத்தியும் குதிரையும் எழுதியவர் காளமேக புலவர். ஓகேவா. சொல்லும் பொருளும். வன்கீரை அப்படின்னா வளமான கீரை, 3 சுழி இன்னு. வன்கீரைக்கு 3 சுழி இன்னு வந்துச்சுன்னா வளமான கீரை. பரினா குதிரை. முட்டை போயினா முழுதாக சென்று. கால்னா வாய்க்கால், குதிரையின் கால். மறித்தல்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். மறித்தல்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல். எதிரிகளை தடுத்து தாக்குதல். ஓகேவா. நூல்வெளி. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காளமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். இதனால் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காளமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. அந்நூலிருந்து ஒரு பாடல் நமக்கு தரப்பட்டுள்ளது. ஓகேவா. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல் இதில் பொருந்தாத ஓசையுடைய சொல் என்னென்னா பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால் எல்லாமே ஆளில் முடிஞ்சிருக்கு. திரும்புகையில் அப்படிங்கிறது தான் இல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ பொருந்தாத ஓசையுடைய சொல் திரும்புகையில். வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. ஓகேவா. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டியடித்தல். அடுத்ததாக பேசும் ஓவியங்கள். நுழைய முன் படிச்சுக்கலாம். ஆயக்கலைகள் 64 ஒன்று ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும். அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க ஓவியங்களை பற்றி அறிவோம். ஒருமுறை விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர். ஒவ்வொரு அரங்காக கண்டுகளித்தவாறு சென்று இறுதியில் ஓவியக்கூடத்தை அடைகின்றனர். ஃபஸ்ட்டு குகை ஓவியத்துக்கிட்ட போகிறாங்க. குகை ஓவியம் அவங்கக்கிட்ட பேசுது. நான் தான் குகை ஓவியம். பழங்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். குகை ஓவியம்னா என்னென்னா, பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்துருந்தாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். அவங்க முதல்ல ஓவியங்களை வரைய தொடங்கியிருக்காங்க குகைகளில் தான். செய்திகளை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. என்னென்ன ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்கன்னா, வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் அப்படிங்கிற காட்சிகள்லாம் வரைஞ்சிருக்காங்க. இவர்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குகை ஓவியம் எல்லாமே கோட்டோவியமாக தான் இருக்கும். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு தான் இந்த குகை ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு. ஓகேவா. இவங்களை நம்ம நல்லா கவனித்தோன்னா பழந்தமிழரோட வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக சுவர் ஓவியம். மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவரோவியங்களாகி எங்களை வரைந்து வருகின்றனர். அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும். சித்தன்னவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள். எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா? முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போது எங்களை வரைவர். சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும். கருவறை சுற்றுச்சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம். சுவர் ஓவியம்னா என்னென்னா, மனுஷங்க வீடு கட்டி வாழ தொடங்கின காலம் முதலாம் சுவரோவியங்களை வரைஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னா, அரண்மனை, மண்டபம், கோவில் இதோட சுவர்கள்லையும் மேல் கூரைன்னு சொல்கிறாங்களே அந்த மேலையும் சீலிங்லையும் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சித்தன்னவாசல் அப்படிங்கிற ஊரில் சுவரோவியங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமா இவங்களை ஃபஸ்ட்டு எப்படி வரைகிறாங்கன்னா, முதலில் ஆற்று மணலோட சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறமா சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போதே வரைஞ்சிருவாங்க. சுவரோவியத்தை சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போதே வரைஞ்சிருவாங்க. ஓகேவா. அந்த சுவர் ஈரப்பதம் காஞ்சதுக்கப்புறம் வரைகிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா. வரைகிற இதுவும் இருக்குது. சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. தஞ்சை பெரிய கோயிலில் சுவரோவியங்களை ஏராளமாக காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தஞ்சை பெரிய கோயிலில் சுவரோவியங்களை ஏராளமாக காண முடியும்னு சொல்கிறாங்க. அங்கே எங்கெங்கன்னா கருவறை சுற்றுச்சுவர்லேயும் மண்டபத்தோட சுவர்கள்லேயும் சுவரோவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாயன்மாரில் ஒருவரான சுந்தரரோட வாழ்க்கை நிகழ்வுகளாக சுவரோவியங்களை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததான் துணி ஓவியம். துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்துள்ளது. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழுனி, திரைச்சீலை, கிழி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்காலத்திலும் எங்களை கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர். அடுத்ததாக துணி ஓவியம். துணி ஓவியம்னா பழங்காலம் முதலே துணியில் ஓவியம் வரைகிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லிடுறாங்க. ஓவியம் வரைய பயன்படும் துணிக்கான வேறு பெயர்கள் என்னென்னா எழுனி, திரைச்சீலை, கிழி, படாம் அப்படின்னு பல பேரில் அதை அழைப்பாங்க. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை அப்படிங்கிற தலைவி யானைக்கு பயந்து அஞ்சினதை சீவகன் ஒரு துணியில் ஓவியமாக வரைஞ்சதா சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த காலத்துலேயும் துணி ஓவியம் வரைகிறாங்க. அதை கலம்காரி ஓவியம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் வரைஞ்சிட்ருக்காங்க. துணி ஓவியத்தை என்ன பேர்? கலம்காரி ஓவியம். ஓகேவா. அடுத்ததான் தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு வந்தால் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம் பூந்தன்ன மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில்னா நெடுநல்வாடை. புனையா ஓவியம் புறம் பூந்தன்னா மணிமேகலை. ஓகேவா. ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள். நாங்கள் பெரும்பாலும் இதிகாச மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம். தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம். தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பலமுறை அழித்தழித்து வரைகிறோம். ஒரு முறை எழுத்தாணியால் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலைச்சுவடிகளில் நம் முன்னோர் ஓவியம் வரைந்துள்ளனர். அவர்களின் திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. அடுத்ததாக ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடி ஓவியம் எப்படின்னா எழுத்தாணியை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வரைகிறாங்க. பெரும்பாலும் ஓலைச்சுவடி ஓவியத்தில் என்ன இருக்குன்னா புராணங்கள், இதிகாசங்கள் இந்த காட்சிகளை தான் வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா. இந்த காலத்தில் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்துக்கு போனால் ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாள்களில் ஓவியம் வரையும் போதே நம்ம நிறைய டைம் ரப்பர் போட்டு அழைச்சிட்ருக்கோம். ஒரு முறை எழுத்தாணியால் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலைச்சுவடிகளில் நம் முன்னோர் ஓவியம் வரைந்துள்ளனர். அந்த திறமையை பார்த்தா வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் செப்பேட்டு ஓவியம். முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். அதேபோல உளி கொண்டும் வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தனர். பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம். செப்பேட்டு ஓவியம்னா என்னென்னா முற்காலத்தில் மன்னர்களோட ஆணையையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிக்கிறது வழக்கம். அது மாதிரியே உளி கொண்டு வரைகோடுகளாக செப்பேட்டு ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். ஓவிய மண்டபத்தில் பல வகை செய்திகள் இருந்திருக்கு. அந்த ஓவியங்களை பற்றி அறிஞ்சவங்க அறியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றிருக்கு. அந்த பாட்டோட லைன் இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். அடுத்ததாக தந்த ஓவியங்கள். தந்த ஓவியம்னா யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்களை தான் தந்த ஓவியங்கள்னு சொல்கிறாங்க. வயது முதிர்ந்து இறந்து போயிருக்கும்ல அந்த யானையோட தந்தங்கள் மீது பல வகையான வாட்டர் பெயிண்டிங்ஸை பயன்படுத்தி அழகாக ஓவியமாக வரைவாங்க. இதை கேரளாவில் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்த ஓவியம்னா இறந்த வயது முதிர்ந்த யானையோட தந்தங்களின் மீது பல வகையான வாட்டர் பெயிண்ட்ஸை பயன்படுத்தி வரைகிறது தான் தந்த ஓவியம். கேரள மாநிலத்தில் அதிகமாக காணலாம் இதை. அடுத்ததாக கண்ணாடி ஓவியம்.
கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள். ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடியை பயன்படுத்துகின்றனர். பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம். எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர். அடுத்த கண்ணாடி ஓவியம். கண்ணாடிகளை பொதுவாகவே நம்ம முகம் பார்க்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுலேயுமே அழகிய வண்ண ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. கண்ணாடிலையும் அதில் என்னென்ன வரைஞ்சிருக்காங்கன்னா பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள்லாம் வரைஞ்சிருக்காங்க. கண்ணாடி ஓவியங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் தற்கால ஓவியமான தாள் ஓவியங்கள். ஓகேவா? தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே. கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகின்றோம். கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர். தாள் ஓவியம்தான் இப்போ இருக்கிறது, ரீசெண்டாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது தாள் ஓவியம். தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கிறது இந்த தாள் ஓவியம் தான். கோட்டோவியம், வண்ண ஓவியம், நவீன ஓவியம் அப்படிங்கிற பல வகையில் இந்த தாள் ஓவியங்களை வரைஞ்சிட்ருக்காங்க. என்னென்ன யூஸ் பண்ணி வரைகிறாங்கன்னா கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம். ஓகேவா? அடுத்ததான் கருத்துப்பட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம். இந்தியா இதழில் பாரதியார் தான் எங்களை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார். இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும். எங்களுடைய மற்றொரு வடிவமே கேலிச்சித்திரம் ஆகும். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலிச்சித்திரம் என்பர். அடுத்ததான் கருத்துப்பட ஓவியம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குறதுக்காக தான் கருத்து ஓவியங்கள் பயன்படுது. இந்தியா இதழில் பாரதியார் தான் ஃபஸ்ட்டு கருத்துப்பட ஓவியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தமிழில். ஓகேவா? இப்போ பெரும்பாலான இதழ்களில் ஏன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த கருத்துப்பட ஓவியங்களோட இன்னொரு வடிவம் தான் கேலி சித்திரம். கேலி சித்திரம்னா என்னென்னா மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைகிறது தான் கேலி சித்திரம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். ஓவியங்களோட வேறு பெயர்கள் என்னென்னா ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. இதில் டிஃப்ரெண்ட்டாக படம், படாம், வட்டிகை செய்தி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ இது நல்லா படிச்சுக்கணும். ஓவியம் வரைபவர்னா கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கிளவி வல்லோன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓவிய கூடம்னா எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஓகேவா? இது ஓவிய கூடத்தோட வேறு பெயர்கள். அடுத்ததாக நவீன ஓவியம். ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம். புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர். பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம். பல வண்ண கலவைகளை கொண்டும் எங்களை வரைகின்றனர். லாஸ்ட்டாக நவீன ஓவியத்துக்கு வந்துட்டாங்க. ஓவியக்கலையோட மிக புதுமையான வடிவமாக தான் இந்த நவீன ஓவியங்கள் விளங்குகின்றது. புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு இதை வரைகிறாங்க. பார்வையாளர்களோட மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கலாகவும் இந்த நவீன ஓவியங்கள் வரையப்படுது. பல வண்ண கலவைகளை கொண்டும் வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. யாரோடதுன்னா ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடி கொண்டையராஜு. ஓகேவா? நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. அவரோட ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையோட முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுறவர் தான் கொண்டையராஜு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாம் மதிப்பீடு. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருள்களில் ஒன்று மண் துகள். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். இந்தியா இதழில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார்னு பார்த்தோமா. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம். எங்கே அதிகமான தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளின் மீது பொறித்து பாதுகாத்தனர். ஓகேவா? அடுத்ததாக தமிழ் ஊரில் ஒளிர் இடங்கள். மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பமுடையவர்கள். பழமையான நினைவு சின்னங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், வழிபாட்டு இடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். அவற்றுள் தமிழின் பெருமையை விளக்கும் சில இடங்களை அறிவோம்.
ஃபஸ்ட்டு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்களில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்நூலகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1122. இங்கே வந்து தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளோட ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து பணிகளும் இருக்குது. தலைச்சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஸ்டார்ட் பண்ண இயர் 1122. இங்கே தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து படிகளும் இருக்குது. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். செம்மொழியாகின தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அடிப்படையில் தமிழக அரசால் 1981 தோற்றுவிக்கப்பட்டது தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். இது தஞ்சாவூரில் வந்து 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைச்சிருக்காங்க. நம்ம வானத்திலேருந்து பார்த்தோன்னா அந்த பில்டிங் வந்து தமிழ்நாடு அப்படின்னு தெரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா, இந்திய நாகரிகத்தின் பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராயணும் அப்படிங்கிறதான் இப்பல்கலைக்கழகத்தோட நோக்கம். இங்கே 5 புலங்களும் 25 துறையும் இருக்குது. அந்த 5 புலங்கள் என்னென்னா கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம். ஓகேவா? இந்த பல்கலைக்கழகம் வந்து தமிழ் ஆய்வுகள் மட்டும் செய்யலாம். அதோடு சேர்த்து சித்த மருத்துவ துறை மூலம் வந்து பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு செஞ்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய ஆட்சி பணியில் பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இந்த பல்கலைக்கழகம் தான் வழங்குது. இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்தில் நிறைய நாட்டிலேருந்து வந்து மாணவர்கள் படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேவா? தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1891. ஓகேவா? அடுத்ததான் உவேசா நூலகம், சென்னை. கிபி 1942 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. உவேசா நூலகம் வந்து சென்னையில் இருக்குது. 1942 தொடங்கியிருக்காங்க. இந்த நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி சார்ந்த பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. இங்கே வந்து 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. ஓகேவா? அடுத்ததாக கீழ்த்திசை நூலகம், சென்னை. இந்நூலகம் வந்து கிபி 1869 தொடங்கப்பட்டிருக்கு. இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் உள்ளன. கீழ்த்திசை நூலகம் வந்து 1869 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளோட ஓலைச்சுவடிகள் இங்கே இருக்குது. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இடம்பெற்றிருக்கு. கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்கே இடம்பெற்றிருக்கு. தற்போது வந்து இது எங்கே செயல்படுதுன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளம் இருக்குமா, அதில் 7வது தளத்தில் கீழ்த்திசை நூலகம் இயங்கி வருது. ஓகேவா? அடுத்ததான் கன்னிமாரா நூலகம், சென்னை. கிபி 1896 தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம் தமிழ்நாட்டின் மைய நூலகம் ஆகும். தமிழ்நாட்டோட மைய நூலகம் கன்னிமாரா 1896 தொடங்கியிருக்காங்க. இது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்நூலகத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள், கன்னிமாராவில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு படி வந்து இங்கே பாதுகாக்கப்படுது. இந்தியாவில் வெளியிடப்பட்ட புத்தகம், நாளிதழ், பருவ இதழ் ஆகியவற்றோட ஒரு படி இங்கே பாதுகாக்கிறாங்க. இந்நூலகத்தோட 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருது. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் செயல்பட்டு வருது. அதே மாதிரி கன்னிமாரா நூலகத்தில் 3வது தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருது. ஓகேவா? கன்னிமாரா நூலகம் இயர் வந்து 1896. அதுக்கப்புறமா வள்ளுவர் கோட்டம், சென்னை. திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் கட்டுமான பணிகள் கிபி 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டன. இது திருவாரூர் தேர் போன்ற வடிவில் அமைக்கப்பட்டு அதனை 2 யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. தேரின் மொத்த உயரம் 128 அடி. 2 பக்கத்திலையும் 4 சக்கரங்கள் தனிக்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளன. கடைக்கோடி 2 சக்கரங்கள் பெரியனவாகவும் நடுவில் 2 சக்கரங்கள் சிறியனவாகவும் உள்ளன. தேரின் மையத்தில் உள்ள எண்கோண வடிவ கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கவினுற அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அரங்கம் ஒன்றும் உள்ளது. வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால் கருநில பளிங்கு கல்லிலும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பால்
செந்நிற பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் திருக்குறளின் கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளுவர் கோட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் திருவள்ளுவரோட புகழ போற்றும் வகையில் அமைக்கப்பட்டுச்சு. இதோட கட்டுமான பணி 1973 ஸ்டார்ட் ஆகி 1976 முடிஞ்சிடுது. திருவாரூர் தேர் போன்ற அமைப்பை வந்து 2 யானைகளை வந்து இழுத்து செல்வது போன்ற கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதோட அடிப்பகுதி வந்து 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்டது. இதில் 2 பெரிய சக்கரங்கள் இருக்குது, அதுக்குள்ளே 2 சின்ன சக்கரங்கள் இருக்குது. ஓகேவா? தேரோட மையத்தில், அதாவது எண்கோண வடிவ மையத்தில் திருவள்ளுவரோட சிலையை வச்சுருக்காங்க. வள்ளுவர் கோட்டத்தில் வந்து 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால் வந்து கருநிற பளிங்கு கல்லையும், பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்கு கல்லையும், இன்பத்துப்பால் வந்து செந்நிற பளிங்கு கல்லையும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திருக்குறளோட கருத்துக்களை விளக்கும் ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு. எங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில். அதுக்கப்புறமா திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில் திருவள்ளுவரின் சிலை தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலிருந்து 30 அடி உயரப்பாறை மீது இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கிபி 1990 ஆண்டு இப்பணி தொடங்கியது. பொதுமக்கள் பார்வைக்காக 2000 ஆண்டு ஜனவரி திங்கள் முதல் நாள் அன்று திறந்து வைக்கப்பட்டது. பாறையிலிருந்து சிலையின் உயரம் மொத்தம் 133 அடி. இத்திருக்குறளின் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது. அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல் பீடம் 38 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை 95 அடி உயரம் உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் உட்புறத்தில் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் சிலை மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்காக படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். தமிழின் பெருமைமிகு அடையாளமாக இச்சிலை உயர்ந்திருக்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் 1990 ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி 2000 பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கிறாங்க. டேட் என்னென்னா அக்டோபர் 2, 2000. இது விவேகானந்தர் பாறைக்கு அருகில் கடல் நடுவில் நீர்மட்டத்திலேருந்து 30 அடி உயர பாறைக்கு மேலே நிறுவியிருக்காங்க. இதோட பீடம் வந்து அறத்துப்பால் 38 அதிகாரமாக, ஸோ அந்த பீடம் 38 அதிகாரம். சிலை வந்து பொருட்பாலையும் இன்பத்துப்பாலையும் சேர்த்து மொத்தமாக 70 + 25 95 அடி உயரம் வந்து சிலை. ஓகேவா? அதுக்கப்புறமா பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 95 அடி உயரம் சிலை. அதுக்கப்புறமா பீடத்தோட உட்புறம் வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தோட உட்புறத்தில் அதிகாரத்துக்கு ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்களை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் செதுக்கியிருக்காங்க. 1330 குறட்பாவையும் செதுக்கினது வள்ளுவர் கோட்டத்தில். திருவள்ளுவர் சிலையில் உள்ள பீடத்தில் 133 குறள் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் செதுக்கியிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரையுள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 3 டன் முதல் 8 டன் எடை வரை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் சிலை வந்து மொத்தம் 7000 டன் எடை கொண்டது. ஓகேவா? இங்கே வந்து படகு வசதி செஞ்சுருக்காங்க. ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் உலக தமிழ்ச்சங்கம் மதுரை. மதுரை மாநகரின் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டுள்ளது. இது சுமார் 87,000 சதுரடி பரப்பளவில் மனத்தை கவரும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. கிபி 1981 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மதுரை மாநகரத்தில் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி மியூசியமுக்கு பக்கத்தில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவியிருக்காங்க. இது வந்து 87,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கு. 1981 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத்தமிழ் சங்கம் நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டு 2016 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இது உள்ள வந்து பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூடங்கள், ஆய்வரங்கங்கள், நூலகம், பார்வையாளர் அரங்கம் இது எல்லாமே இது உள்ளே இருக்குது. வெளிப்புற சுற்றுச்சுவரில் 1330 குறட்பாக்களையும் செதுக்கி இடம்பெற்றிருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா வள்ளுவர் கோட்டமில், அதுக்கப்புறமா உலக தமிழ்ச்சங்கத்தில்.
உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் தனி கட்டிடத்தில் இயங்கி வருது. தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடற் புராண காட்சி இதோட நுழைவாயிலில் புடைப்பு சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. இங்குள்ள காட்சிக்கூடத்தில் வள்ளல்கள், புலவர்கள், அவங்களோட வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்களாகவும் சிற்பங்களாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் அவங்க 3 பேருக்கும் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு. எங்கன்னா உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில். அதுக்கப்புறமா இதோட சுற்றுச்சுவர்களில் சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க. 3ஆம் தமிழ்ச்சங்கம் அமைந்த மதுரையில் உலக தமிழ் சங்க கட்டடமும் சங்கத்தமிழ் காட்சிக்கூடமும் தமிழின் பெருமையை பறைசாற்றி நிற்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 திறந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கியது பூம்புகார். இந்நகரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலையிலும் இடம்பெற்றுள்ளன. பூம்புகாரை பற்றிய செய்திகள் சிலப்பதிகாரத்துலேயும் பட்டினப்பாலையிலையும் இடம்பெற்றிருக்கு. இங்கே மருவூர்பாக்கம் அப்படிங்கிற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் அப்படிங்கிற நகரப்பகுதியும் அமைஞ்சிருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. மருவூர்பாக்கம் அப்படிங்கிற கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் அப்படிங்கிற நகரப்பகுதியும் அமைஞ்சிருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. அதுக்கப்புறமா ஏற்பட்ட கடல் கோளில் பூம்புகார் நகரம் அழிஞ்சிட்டு. இதோட நகரத்தோட பெருமையை உலகறிய செய்கிறதுக்காக 1973 வருஷம் பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கூடம் 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. எங்கன்னா பூம்புகாரில் நிறுவப்பட்ட சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியோட வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை இங்கே வச்சுருக்காங்க. இந்த கலைக்கூடத்துக்கு அருகில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. இளஞ்சி மன்றத்துலேயும் பாவை மன்றத்துலேயும் வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களோட உருவங்கள் நம்ம கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கற்றூன்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாய் நிற்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம், இயர் 1122. அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 1891, 1981 தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர். அதுக்கப்புறமா உவேசா நூலகம் சென்னையில், அது 1942. கீழ்திசை நூலகம் 1869. கன்னிமாராயங்கருக்கு சென்னையில், அது 1896. வள்ளுவர் கோட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில் 1973 ஸ்டார்ட் பண்ணி 1976 முடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் 1990 ஸ்டார்ட் பண்ணி 2000 அக்டோபர் 2 பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வச்சுருப்பாங்க. உலக தமிழ்ச்சங்கம் மதுரை 2016, ஓகேவா, 2016 திறந்து வச்சுருப்பாங்க. எப்போ அது அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் தான் மதுரையில் ஒரு உலக தமிழ்ச்சங்கம் நிறுவனம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 2016 திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார் 1973 பூம்புகார் கடற்கரையில் நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததான் இலக்கணம். தொழிற்பெயர். உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழில் பெயர் எனப்படும். தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை, இந்த பேரெல்லாம் பாருங்கள். இதில் நட, உண், வாழ் இந்த வினைப்பகுதிகள் தல், அல், உ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழில் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். என்ன எக்ஸாம்பிள்னா, நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை. இந்த பேரில் நட, உண், வாழ் இந்த 3 சொல்லுமே தல், அல், உ, கை இந்த விகுதியோடு சேர்ந்து தொழில் பெயராக அமையுது. இந்த மாதிரி வினைப்பகுதியோட தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வர்றது தான் விகுதி பெற்ற தொழில் பெயர். எதெல்லாம் தொழில் பெயர் விகுதியாக வரும்னு கொடுத்துருக்காங்க. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ,
தி, சி, வி, மை இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. தருதல் இதில் வந்து தல் அமைஞ்சிருக்கு விகுதியாக. கூறல்ல அல்லு. ஆட்டம் அம். விலை ஐ. வருகை கை. பார்வை வை. போக்கு கு. நட்பு பு. மறைவு உ. மறதி தி. உணர்ச்சி சி. கல்வி வி. செய்யாமை மை. அடுத்ததான் முதநிலை தொழிற்பெயர். வானில் இடி இடித்தது. சோறு கொதி வந்தது. முதநிலை தொழிற்பெயர்னா வானில் இடி இடித்தது. சோறு கொதி வந்தது. இடி கொதி அப்படி என்னும் சொற்கள் வந்து இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை முதநிலை என்பர். முதநிலை எவ்வகை மாற்றம் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயராகும். இடி கொதி அப்படிங்கிற சொற்கள் வந்து இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிற சொற்களோட பகுதி. இந்த மாதிரி ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களோட பகுதியை தான் முதநிலைன்னு சொல்கிறாங்க. முதநிலை வந்து எந்த மாற்றமே பெறாமல் தொழிற்பெயராக வர்றது தான் முதநிலை தொழிற்பெயர். எக்ஸாம்பிள், செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். உணவின் சூடு குறையவில்லை. இந்த தொடரில் வந்து பேறு சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு சுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேறு சூடு என திரிந்து தொழிற்பெயராக மாறியுள்ளது. இவ்வாறு முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். இங்கே வந்து என்னென்னா சூடு பேரு இந்த சொல் வந்து பெரு சுடு அப்படிங்கிற பகுதிகளோட முதலெழுத்து நீண்டு தான் பேரு சூடு அப்படின்னு திரிந்து தொழிற்பெயராக மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி முதநிலை திரிவதால் உருவாகிற தொழிற்பெயர் தான் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விடு வீடு. மின் மீன். கொல் கோல். உடன்படு உடன்பாடு. அடுத்ததான் மதிப்பீடு. பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அல். படித்தல் அப்படின்னு வந்திருக்கா. இதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பின்வருவனவற்றுள் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் விழு. விழு தான் இந்த முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்து ஓட்டம் அம்புரு தான். ஸோ இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர். சூடுனா முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். கலைச்சொற்கள். படைப்பாளர் கிரியேட்டர். சிற்பம் ஸ்கல்ப்சர். கலைஞர் ஆர்டிஸ்ட். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்துப்படி மனுஸ்கிரிப்ட்ஸ். அழகியல் அஸ்தட்டிக்ஸ். தூரிகை பிரஷ். கருத்துப்படம் கார்ட்டூன். குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். படைப்பாளர்னா கிரியேட்டர். சிற்பம்னா ஸ்கல்ப்சர். கலைஞர்னா ஆர்டிஸ்ட். கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்துப்படினா மனுஸ்கிரிப்ட்ஸ். அழகியல்னா அஸ்தட்டிக்ஸ். தூரிகைனா பிரஷ். கருத்துப்படம்னா கார்ட்டூன். குகை ஓவியங்கள்னா கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். குறள். கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்க வேண்டும். கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். இதுதான் இதோட பொருள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. அடுத்ததான் பொருளை படிச்சுட்டு திருக்குறளை படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். இதுக்கான குறள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. மனப்பாட குறள் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. இதுக்கான குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வருதுன்னா கல்வி. அடுத்ததாக தெரிந்து செயல் வகை. செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இது என்னென்னா செய்யத்தகாத செயல்களை செய்கிறதுனாலையும் செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் விடுறதுனாலையும் தீமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த செயலையுமே நன்கு சிந்திச்சதுக்கப்புறம் தான் தொடங்கணும். தொடங்கினதுக்கப்புறம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த செயலையுமே நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். இதுவும் மனப்பாட குறள். இந்த ரெண்டு குறளும் இந்த குறள் எந்த அதிகாரத்துக்கு கீழே வருதுன்னா தெரிந்து செயல் வகை. அடுத்ததான் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நம்ம வந்து ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். ஒருத்தவங்களோட
கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்மை செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம நன்மையே செஞ்சாலும் நமக்கு தீமை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக சுற்றந்தழால். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள. காகம் தனக்கு கிடைச்சதை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும். அத்தகைய பண்பு உடையவர்களிடையே செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்கிறார். இது சுற்றந்தாழல் அதிகாரம். அடுத்ததாக மடியின்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். ஒருத்தங்க தன்னோட குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். இது மடியின்மை அதிகாரம். அடுத்ததாக இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். பொருள் என்னென்னா, துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் மனப்பாட குறள், நல்லா படிச்சுக்கோங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இது இடுக்கண் அழியாமை அதிகாரத்தில் வருது. அடுத்ததான் மதிப்பீடு. எதனால் தீமை உண்டாகும்? செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருக்கிறதுனால. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவர் சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றனை தூறும். கற்கும் முறை என்ன? பிழையில்லாமல் கற்றல். உயிர்க்கு கண்கள் என்னும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி. எண்ணி துணிக செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். இதோட நமக்கு 7th டேர்ம் 2ல் இருக்க இயல் 1, 2, 3 மூணுமே நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு 7th டேர்ம் 3ல் இருக்க இயல் 1 பார்க்கலாம். தேங்க்யூ.